குட் ஈவினிங் டு ஆல். இது ஃப்ரைடே ஈவினிங். காலையில் வீட்டுக்கிட்டே பூ எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க, கொஞ்சமாக வாங்கி வச்சுருந்தேன். ஸோ ஈவினிங் போல் பாப்பாவுக்கு வச்சு விட்டு நானும் கொஞ்சம் வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் சாமிக்கு கொஞ்சம் வச்சு விளக்கேற்றியாச்சு. இன்றைக்கி நைட் டின்னருக்கு வந்து ராகி புட்டு ரெடி பண்ணியிருந்தேன். இந்த ராகி புட்டு சாப்பிட்டு ரொம்ப வருஷம் இருக்கும். கடைசி அம்மா கையில் சாப்பிட்டது. அதுக்கப்புறம் இன்றைக்கி தான் சாப்பிட்ருந்தேன். அருணுக்கு ராகி புட்டுலாம் பிடிக்காது. அவங்க ஸ்நாக்ஸ் மாதிரி கொடுத்தா கொஞ்சமாக சாப்பிட்டுப்பாங்க. ஆனால் இதே டின்னராக கொடுத்தா அவங்களுக்கு செட் ஆகாது. ஸோ எனக்கும் பாப்பாவுக்கு மட்டும் கொஞ்சமாக ரெடி பண்ணிக்கிட்டேன். ஒரு கப் ராகி மாவு எடுத்துருக்கேன். அது கூட கொஞ்சமாக தண்ணி தெளித்து இந்த மாதிரி பொலன்னு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மாவு ரொம்ப ட்ரையாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. மாவில் கொஞ்சமாக ஈரப்பதம் இருக்கணும். ஸோ அது கூட 2 ஏலக்காய் தட்டி சேர்த்துருக்கேன். அது கூட கொஞ்சமாக உப்பும் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இட்லி பாத்திரத்தில் வச்சு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பவுலில் மாற்றிட்டு சுடு சுடு இருக்கும்போது அது கூட நாட்டு சக்கரை, தேங்காய், நெய் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி ரொம்ப ஹெல்த்தியும் கூட. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.